பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஜாமியா நதீமியாவின் பழைய மாணவர் அமைப்பான ராபித்தாவின் தலைவர் ஷேக் ஷாக்கிர் அவர்களே, அதே போன்று ராபிதா நதீமியின் அமைப்பின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் உறுப்பினர்களே, பொதுவாக இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற உலமாக்களே, ஆலிமாக்களே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படியான ஒரு நிகழ்வை நடாத்துவதற்கான பாக்கியத்தை தந்த அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில நாட்களிலே, ஓரிரு நாட்களிலே எம்மை புனிதமான கண்ணியமான நன்மைகள் பூத்து குலுங்கும் ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ் வந்தடைய இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அந்த மாதத்தை அடைந்து அதிலே நல்ல அமல்களை செய்து அவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அடைந்து மறுமையிலே ஈடேற்றம் பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு குறிப்பாக நாம் உலமாக்களை, ஆலிமாக்களை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஏன் குறிப்பாக உலமாக்களை, அதாவது இஸ்லாமிய கலாநிலையங்களிலே கல்வி கற்று ஓதி வெளியாகி இருக்கக்கூடிய இவர்களை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த புனிதமான ரமலானை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, ஏனைய காலங்களிலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய அஸ்திவாரங்களாக, அடித்தளங்களாக இருப்பவர்கள் ஆலிம்கள் அல்லது ஆலிமாக்கள் என்றால் அது மிகைப்பட சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள். ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் என்றாலே இஸ்லாம் தான் அதனுடைய அடிநாதம், அஸ்திவாரம். அந்த அடிநாதத்தை, அந்த உயிரை இந்த சமூகத்துக்கு கொடுப்பவர்கள், அதனை பேணி பாதுகாப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, அது இஸ்லாமிய ஷரியாவை படித்தவர்கள் தான். ஒரு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அதனை யாரும் நிறுவி இருக்கலாம், அதுல எத்தனையோ பேர் வேலை செய்யலாம், இருந்தாலும் அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய பணிதான் அங்கு அதாவது மிக முக்கியமான பணியாக இருக்கும். அது போன்றுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதானமான ஆளுமைகளாக இருப்பவர்கள் இந்த ஆலிம்கள், ஆலிமாக்கள். எனவே அவர்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது சற்று ஏனைய நாட்களை விட, ஏனைய காலங்களை விடவும் சற்று அதிகமாக பங்களிப்பு செய்வார்கள், பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தை ஆழமாக கற்றவர்கள் அல்ல, ஓரளவு கற்றவர்கள் இருப்பார்கள், அது பற்றி எந்த தெளிவும் இல்லாதவர்கள் இருப்பார்கள். இவ்வளவு பேரையும் அணைத்து கொண்டு இந்த ரமலானுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் முஸ்லிம் சமூகம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகத்தை நெருக்கி கொண்டு வருகின்ற பொறுப்பை இந்த ஆலிம்களும் ஆலிமாக்களும் தான் சுமந்திருக்கிறார்கள். நான் இங்கு குறிப்பாக பள்ளி வாயல்களில் கடமையாற்றுகின்ற ஆலிம்களை மாத்திரம் குறிக்கவில்லை. பொதுவாக இஸ்லாமிய கலா நிலையங்களில் ஜாமியாக்கள் இருக்கலாம், குல்லியாத்துகள் இருக்கலாம், மதாரிசுகள் இருக்கலாம், அரபியா, இவற்றிலிருந்து வெளியேறிய, அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், ஆலிமாக்களாக இருக்கட்டும், அவர்கள் பள்ளியில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அல்லது பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் கற்பிப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமிய அமைப்புகளில் இணைந்து தங்களுடைய பங்களிப்புகளை செய்பவர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு தொழில்களை செய்பவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அவ்வளவு பேரையும் தான் இங்கு நாங்கள் விழித்து பேசுகின்றோம்.
எனவே அவர்களுடைய பொறுப்பு என்ன? அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கிருபையின் காரணமாக ஒரு இஸ்லாமிய கலா நிலையத்திலே சேர்ந்து இஸ்லாமிய ஷரியாவை மிக பெருமதியான சொத்தை கற்றுக்கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பெரிய அமானிதம் இருக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது, இந்த ரமலானுடைய மாதத்திலே மக்கள் இந்த ஆலிம்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். ஆலிம்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. குறிப்பாக இந்த ரமலானை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒரு வளமான காலம், ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு காலம். மக்கள் உபன்யாசங்களையும் வழிகாட்டல்களையும் ஆர்வத்தோடு அக்கறையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காலம். இதனை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகத்தோடு வருவார்கள், ஆர்வத்தோடு வருவார்கள். பள்ளிவாயலிலே கேட்பார்கள், பேஸ்புக்கிலே பார்ப்பார்கள், அதே நேரம் வானொலியிலே, தொலைக்காட்சியிலே மற்றும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த வழிமுறைகள் ஊடாக தங்களுடைய இஸ்லாமிய அறிவை கூட்டி அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு இருப்பவர்கள். எனவே அவர்கள் இந்த காலத்தை பயனுள்ளதாக கடத்துவதற்கு உலமாக்களும் மற்றோரும் அவர்களுக்கு கட்டாயமாக உதவியாக இருக்க வேண்டும். உலமாக்கள் அந்த பணியை செய்யாமல் ஏனோ தானோ என்று இருப்பார்களாக இருந்தால் அது ஒரு பெரிய துரோகமாக, அந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எதிர்பார்க்கையின் மீது போடப்படுகின்ற ஒரு துரோகமாகத்தான் அது பார்க்கப்படும். ஒரு வைத்தியர் நோய்வாய்ப்பட்டு மக்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை கவனிக்காமல் அவரும் அவருடைய பாடும் என்று இருப்பது போன்ற ஒரு நிலைதான் அது. இங்கு நான் பேசுகின்ற விஷயங்கள் அனைத்தும் முதலில் எனக்குரியது, அப்பால் தான் உங்களுக்குரியது. நாங்கள் எல்லோரும் இந்த உலமாக்கள் என்ற அந்த வகையை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே ஊசிக்கும் அவ்வலம் பித்தப்போல்லா என்று சொல்வது போன்று முதலில் எனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு அப்பால் தான் உங்களோடு நான் அதனை பேசுகின்றேன். குறிப்பாக உலமாக்கள் தமக்கு கிடைக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களையும், நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், உச்ச அடிப்படையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். அதிலே முதலாவது விஷயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலிலே எங்களிடமிருந்து நாங்கள் இந்த ரமலானுடைய பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். நாம் எம்மை மறந்துவிட்டு சமூகத்தை வழிநடாத்த நாங்கள் போகக்கூடாது. வெறுமனே ஒரு பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கலந்துரையாடலை செய்பவராக, வெறுமனே நிகழ்ச்சிகளை நடாத்துபவராக மாத்திரம் நாங்கள் இருந்து தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அமல் செய்யாதவர்களாக இருந்தால் அது நல்லதல்ல. காரணம், முதலிலே என்னிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு இரவு வணக்கம் தேவை, எனக்கு திலாவத்துல் குர்ஆன் தேவை, எனக்கு அல்லாஹ்வோடு உள்ள உறவு தேவை. நான் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னிடத்திலே அந்த பக்குவம், அந்த அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் எந்த அளவு தூரம் வருகிறதோ அந்த நூறானியத் என்னிலே அது துணிக்கும். இல்லாவிட்டால் அதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. உள்ளத்திலிருந்து அந்த கருத்து சமூகத்தை நோக்கி வரமாட்டாது. வெறுமனே நாவிலிருந்து, வெறுமனே பேச்சளவாகத்தான் அது இருக்க முடியும் என்ற வகையிலே எம்மது இடத்திலே அந்த முன்மாதிரியை நாங்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய அருள் அப்போது இருக்கும். நாம் 5 நேரம் பள்ளிவாயலுக்கு ஜமாத்தோடு தொலை செல்ல வேண்டும். ஆலிம்கள் என்றால், ஆலிமாக்கள் என்றால் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிட்டாத போது பாங்கு சொன்ன உடனேயே முன்பின் சுண்ணத்துக்களை எல்லாம், முன் சுண்ணத்துக்களை தொழுது ஜமாஅத்தோடு வீட்டிலே இருப்பவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து தொழுவிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட வேண்டும். ஆலிம்கள் பள்ளிவாயலுக்கு போக வேண்டும், சுன்னத்தான கர்மங்களில் ஈடுபட வேண்டும், குர்ஆனை அவர்கள் ஓதுவதை மக்கள் பார்க்க வேண்டும். இவ்வளவுதான் பேசினாலும் கூட பேச்சை விடவும் செயலுக்கு தாக்கம் கூட. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செய்து காட்டினார்கள். லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, யார்? நபிமார்கள் முதலிலே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். எனவே முதலில் எங்களிடமிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். அல்லாஹு தாலா தனது தூதரை பார்த்து சொல்கின்ற அந்த கருத்தை இங்கு எல்லோரும் பரஸ்பரம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இன்னக லஅலா குலுகின் அதீம், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, கான குலுகுஹு அல் குர்ஆன், குர்ஆனை போதிக்க முன்னல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதனை எடுத்து நடந்தார்கள். எனவே முதலாவது நான், முதலாவது நான், இரண்டாவது நான், மூன்றாவது நான், நான்காவது தான் எனது சமூகத்தை பற்றி உள்ள நிலை. எனவே முதலில் நான் என்ன அளவிலே அதனை கொண்டு வர வேண்டும். தான் நல்ல நிலையில் இருப்பதாக ஒரு பொழுதும் கருதிவிடக்கூடாது. அல் மக்ரூர் கத்வாயிர் குல்லமா இர்தஃபஅ ஃபிஸ் ஸமா ஸகுர ஃபீ அயுனின் நாஸ். எனவே நாங்கள் மிக கவனமாக அந்த விஷயத்திலே இருக்க வேண்டும். செய்யாததை சொல்வதும்
பிறருக்கு ஏவுவதும் அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை கொண்டு வரும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். எனவே முதலில் நாங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் அமல்களை கூடுதலாக செய்ய வேண்டும். எனவே அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம்தான் மற்றவர்களுக்கு ஏவி விட்டு, மற்றவர்களுக்கு பயான் செய்து விட்டு, மற்றவர்களுக்கு கட்டுரை வடிவிலே அல்லது வேறு வடிவங்களிலே சொல்லிவிட்டு நாங்கள் எங்களை மறப்பது. அல்லாஹு தாலா அந்த குர்ஆனுடைய வசனத்தை எப்படி முடிக்கிறான்? அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்கிறது இல்லையா? அப்ப அக்கள் இல்லாத மக்கள் தான் அதனை செய்வார்கள் என்ற முடிவைத்தான் அல்லாஹு தாலா அவ்வாறு சொல்கின்றான். எனவே ஒருவருக்கு 100 பேர் பேசுவதனை விடவும் 1000 பேருக்கு மத்தியில் அதனை ஒருவர் நடத்தையில் காட்டுவது சிறந்ததாகும் என்பது ஒரு ஹிக்மா அரபியா என்று நாங்கள் சொல்வோம். ஃபியாலு ரஜுலின் ஃபி அல்ஃபி ரஜுலின் ஸைரும் மின் கௌலி அல்ஃபி ரஜுலின் லிரஜுலின் என்பதுதான் அந்த கூற்று. எனவே முதலில் நாங்கள் எங்களை ஒளிமயமானவர்களாக, அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தம்மை தாமே சுத்தமாக இருக்கிறோம் என்று நினைக்க கூடாது. ஒரு பெரிய தக்சீர், நான் அல்லாஹு தாலாவை நெருங்கியது போதாது, என்னுடைய அமல்கள் போதாது, நான் பாவியாக இருக்கின்றேன், நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்ற ஒரு குறைவு மனப்பான்மை முதலில் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் ஒவ்வொருவரும் அதனை பற்றி சிந்திக்க வேண்டும். ஃபாக்கிது ஷைஇ லா யுதீஹி வல் கல்புல் முன்கத்திஉ ஸிலா பில்லாஹி கைஃப யஸீரு பில் ஹல்கி இலைஹி வத்தாஜிர் அல்லதி லா யம்லிகு ரஅஸல் மால் மின் ஐன யர்பஹ் என்று சொல்லப்படுவது போன்று ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை இங்கு நாங்கள் போட்டிருக்கின்றோம். இமாம் ஹஸன் பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன கருத்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரா, இல்லாததை ஒருவர் வழங்க முடியாது என்று அவர்கள் மிகவும் அழகாக அந்த கூற்றை இங்கு விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நாம் ஒரு மதரசாவிலே, ஒரு ஜாமியாவிலே, ஒரு குல்லியாவிலே படித்தோம் என்ற வகையிலே எம் மீது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாம் எமக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் சமூகத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்டவர்கள். நாம் இந்த சந்தர்ப்பத்திலே எமது சமூகத்தை நோக்கி எமது பங்களிப்பை செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபர்கத்தின், அதாவது மூமின்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா லியத்தஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹி. அதாவது நாங்கள் ஒரு கலா நிலையத்துக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்ததற்கு பின்னால் எமது பொறுப்பை நாங்கள் மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா அங்கு குறிப்பிடுவதை நாங்கள் இதனை விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ரமலான் வந்துவிட்டால் ஒரு ஆலிமா யோசிக்க வேண்டும், நான் எதனை படித்திருக்கின்றேனோ அதனை மற்றவர்களுக்கு நான் ஏதோ ஒரு வழியில் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு வகையில் எத்தி வைக்க வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பணியை நான் செய்ய வேண்டும், அது என்னுடைய பொறுப்பு. நான் செய்யாத போது அது ஒரு துரோகம் என்ற அந்த உணர்வும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் எல்லா வகையான நியாமத்துக்களையும் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம்கள் ஆலிமாக்கள் என்ற வகையிலே பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு அல்லாஹு தாலா பகுத்தறிவை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், உடல் பலத்தை தந்திருக்கிறான். சிலரிடத்திலே பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பதவிகள், பட்டங்கள், அனுபவங்கள், ஈமான் எல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் எங்களை அலங்கரிப்பதற்காக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் எத்தனை சர்டிபிகேட்டையும் எடுத்திருக்கலாம், எத்தனையோ இடங்களில் பெரிய பெரிய பதவிகளை வகிக்கலாம். ஆனால் சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், மனித சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே மிக பயங்கரமான தீமைகள் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் ஒரு கோடியிலே இருக்கிறார்கள், யுவதிகள் இன்னொரு பக்கத்திலே இருக்கிறார்கள், பெண்கள் ஆண்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டி இருக்கிறது. ஈமானுடைய விஷயத்திலே மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய பல்வேறுபட்ட பிழையான கருத்துக்கள் சமூகத்திலே பரவி கொண்டிருக்கின்றன. தீமைகள் புயலாக வீசிக்கொண்டிருக்கின்றன. இபாதத்துக்களிலே ஆர்வம் இல்லை. ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அங்கு எத்தனை பேர் தொழுகிறார்கள், எத்தனை பேர் திக்ரு செய்கிறார்கள், எவ்வளவு பேர் பக்குவத்தோடு இருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக அதற்குரிய பதிலை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நானும் எனது குடும்பமும், நானும் எனது தொழிலும், நானும் எனது புகழும் கீர்த்தியும் என்று மாத்திரம் இருப்போமா இருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் அது சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நியமத்துக்கள் பற்றி நீங்கள் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று
அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே முதலில் எனக்கு அப்பால் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எனவே எமக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கொடைகள் அனைத்தும் அமானிதங்களாகும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு தனி மனிதன், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று முதலில் யோசிக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய குடும்பத்தை நான் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான செலவினங்கள், பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். ஆனால் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, உலகத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு இருக்கிறது. நான் என்னை பார்க்க, எனது ஈமானை வளர்ப்பது, எனது அறிவை வளர்ப்பது, எனது உடலை நான் சுத்தம் சுகாதாரமாக வைத்துக் கொள்வது, இது எனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. எனது குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கடமையை நான் செய்ய வேண்டும். உலகத்துக்கு நான் ஒரு பொறுப்பை செய்ய வேண்டும். ஏன் இந்த விஷயத்தை உலமாக்களுக்கு மத்தியில், ஆலிமாக்களுக்கு மத்தியில் வலியுறுத்துகிறோம் என்றால், மதரசாக்களிலே, ஜாமியாக்களிலே இருந்து வெளியேறியவர்கள் பெரும்பாலானவர்கள், சொல்வதற்காக வேண்டி குறை நினைக்க வேண்டாம், இஸ்லாமிய தாவா பணியிலே, கல்வி பணியிலே ஈடுபடுவது மிக மிக குறைவாக இருக்கிறது. அதற்கான என்ன காரணமும் தெரியாது. சில நேரங்களில் தமக்கு அறிவு போதாது என்று நினைக்கிறார்களா, அல்லது திறமைகள் இல்லை தாவா பணியில் ஈடுபடுவதற்கு என்று நினைக்கின்றார்களா, அல்லது சமூகம் எங்களை குறை கண்டுவிடும் என்று நினைக்கின்றார்களா, அல்லது லோகாயுத மோகமா என்றெல்லாம் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. நாம் கட்டாயமாக சமூகத்துக்கு இதனை எத்தி வைத்தோமா என்று நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கேட்பான். தீமையை தடுக்காதிருப்பது அல்லாஹு தாலாவுடைய சாபத்தை கொண்டு வரும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தாலா இந்த சூராவிலே லுஐனல்லதீன கஃபரு சூரத்துல் மாயிதாவின் 78, 79 வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதனை விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது. எனவே இந்த ரமலான் என்று வருகின்ற பொழுது மிகவும் அதிகமான மக்கள் பள்ளி வாயிலை நோக்கி வருவார்கள், ஆர்வமாக இருப்பார்கள். அதாவது உலகத்திலே பள்ளி வாயில்கள் நிரப்பப்படுவது, ஹயாத்தாக்கப்படுவது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து மதிக்கப்படுகிறது. பொதுவாக ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் கூட அவ்வாறு இந்த நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரமலானுடைய காலத்து அமல்கள் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக நோன்பு, தராவீஹ், திலாவத்துல் குர்ஆன், திக்ருகள், ஜகாத், சதகா, சதகத்துல் ஃபித்ர், இஅ்திகாஃப், இஃப்தார், பயான் நிகழ்ச்சிகள் என்று மிகவும் அதிகமான நிகழ்ச்சிகள் விசேஷமாக நடைபெறும். இஸ்லாத்தை கற்கும், கற்பிக்கும் ஏனைய செயல்பாடுகளும் நடக்கும். நாங்கள் இங்கு பட்டியல் போட்டிருக்கின்ற இந்த செய்திகள் மாத்திரமல்ல, இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் அந்த சமூகம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாயல்கள் இரவு பகலாக ஹயாத்தாக்கப்படும். எனவே மக்களுடைய இந்த தாகம், இந்த தேட்டத்தை நாங்கள் எந்த அளவு தூரம் தீர்த்து வைக்கிறோம் என்பது மிக முக்கியம். குறிப்பாக நாம் ரமலானுடைய காலம் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆனை சமூகத்தை நோக்கி அண்மிக்க செய்வதற்கு, சமூகத்திலே குர்ஆனுடைய கருத்துக்களை பரப்பச் செய்வதற்கு நியாயமான அளவு முயற்சிகளை செய்ய வேண்டும். அல் குர்ஆனை படிப்பது ரமதானுடைய விசேடமான அமல். நோன்பிருப்பது மாத்திரமல்ல, தராவீஹ் தொழுவது மாத்திரமல்ல. ஏனென்றால் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே வழக்கமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பாராட்ட வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மனப்பாடமாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஏற்கனவே மனப்பாடமாக்கிய பகுதிகளை மீட்டுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அந்த அல் குர்ஆன் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். நாம் அதனை ஆழ சிந்திக்க வேண்டும். லியத்தப்பரு ஆயாத்திஹி என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ததப்புர், அல் குர்ஆனை ஆழிய முறையிலே நுணுக்கமாக சிந்திப்பது, அதனுடைய பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்து எமது உள்ளத்தை நிரப்புவது, எமது நடைமுறை வாழ்க்கையிலே அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது. ஏனென்றால் ஏன் இதனை இங்கு வலியுறுத்துகிறோம் என்றால், இந்த குர்ஆன் ரமலானுடைய நோன்பு தொடர்பாக வந்திருக்கின்ற இந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் பக்ராவிலே 185வது வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யாரு அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அதனை நோன்பிருக்கட்டும் என்று சொல்கிறான். இங்கு அரபு தெரிந்த ஆலிமாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் நன்றாக தெரியும் ஃபா என்பது ஏன் போடப்பட்டிருக்கிறது. அதாவது அல் குர்ஆன் இறங்கியதன் காரணமாகத்தான் அந்த அல் குர்ஆனுக்கு எடுக்கப்படுகின்ற விழா தான் ரமலானுடைய நோன்பு என்று சொன்னால் அது மிகையாது. காரணம், ரமலானுடைய நோன்பும் குர்ஆன் இறக்கப்படுதல் என்பதும் மிக மிக நெருக்கமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
லைலத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக். நான் நினைக்கின்றேன் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் எனப்படுகின்ற அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் எனப்படக்கூடிய அந்த வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக நோன்பும் குர்ஆனும் என்று வருகின்ற பொழுது இந்த நோன்பும் குர்ஆனும் சேர்ந்துதான் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த நோன்பாளிக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐ ரப் இன்னி மனஅத்துஹு الطعام والشهوات بالنهار فشفعني فيه ويقول القرآن منعته النوم بالليل فشفعني فيه فيشفعان. பாருங்கள், நோன்போடு சேர்த்து அல் குர்ஆனுக்கு எவ்வளவு தூர முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. நோன்புக்கும் குர்ஆனுக்கும் இடையில் பிரிக்க முடியாத ஒரு இடம், அந்தஸ்து இருக்கிறது. எனவே சுருக்கம் என்னவென்றால், ரமதானுடைய காலத்திலே குர்ஆனுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தராவீஹ் தொழுகையாக இருக்கட்டும், அதிலும் கூட குர்ஆன் தான் ஓதப்படுகிறது. குர்ஆனுடைய அமல்கள் மிக அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ரமலானுடைய அமல்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் குறிப்பாக தஃப்சீர் வகுப்புகளை நாங்கள் நடத்த வேண்டும். அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கான பயிற்சிகளை ஹிஸ்பு மஜ்லிஸ்களின் ஊடாக நாங்கள் செய்ய வேண்டும். குர்ஆனை ஹிஃபுல் செய்யக்கூடியவர்களை ரமலானுடைய காலத்தில் அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும். நாங்கள் சற்று நோட்டமிட்டு பார்ப்போம். சில ஊர்களை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் இந்த பணி ஓரளவு திருப்திகரமாக நடைபெற்றாலும் கூட தராவேக தொழுகைக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், சின்ன சின்ன சூறாக்களை தான் ஓதி தொழுவிக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் எவ்வளவும் நீளமாக குர்ஆனை ஓதி தராவேக தொழுகையை நடாத்த முடியுமோ அதுதான் சிறப்பானது. கஞ்சிக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது, மற்றுமுண்டான விஷயங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுது, வீட்டிலே சமையலுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு ரமலானுடைய காலத்திலே குர்ஆனை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை தான் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இடையில் அந்த அதாவது உறவு இருக்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். பள்ளிவாசல்களை பொறுத்தவரையிலே குர்ஆனை படிப்பதன் சிறப்பு பற்றி வந்திருக்கின்ற அந்த ஹதீஸை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதனை மீட்டி மீட்டி நாங்கள் சொல்ல காரணம் என்ன? ஆலிமாக்கள் இருக்கிறீர்கள், ஆலிம்கள் இருக்கிறீர்கள். இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவது என்பது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, குர்ஆனை சமூக மயப்படுத்துவதற்கு ரமதானை உச்சகட்டமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமாக நாங்கள் சொல்ல வருகின்ற கருத்து. எனவே குர்ஆனை படிப்பதும் கொடையும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது தொடர்பாக வந்திருக்கின்ற ஹதீஸை நீங்கள் பாருங்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸ், அதாவது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் வ கான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மிக அதிகமாக கொடை கொடுப்பார்கள். பாருங்கள், இதற்குரிய சபபு என்ன என்று கேட்டால், இதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன? வஸபபு ஃபீ ஜியாதத்தி கரமிஹி வ முதாஅஃபத்தி ஜூதிஹி அம்ரானி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே மிக அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அல் குர்ஆனை அவர்கள் அதிகமாக ஓதியதன் காரணமாகத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே மற்றவர்களுக்கு நான் கொடை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஊற்றெடுத்தது. குர்ஆனை அதிகமாக ஓதினால் அது அமலாக வெளிப்படும் நிச்சயமாக. ஏனால் அல் குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதிகமாக தர்மம் செய்தார்கள் என்றால், அல் குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். வல் அம்ருல் ஆஹர், நான் இது உலமாக்களை நோக்கித்தான் பேசுறதுனால அரபு விஷயங்களை நான் பெரிய அளவுல மொழிபெயர்க்கல்ல. முதாரசத்துல் குர்ஆன் வஃபி ரிவாயத்தின் யுஆரிதுஹு அல் குர்ஆன் வல் முதாரசத்து வல் முஆரது பிமஅனன் வாஹித். எனவே நாங்கள் சொல்ல வர கருத்தை தெளிவாக உலமாக்களை, நீங்கள் ஆலிமாக்களை விளங்கிக் கொள்வீர்கள். அல் குர்ஆனுக்கு கூட நாங்கள் ரமதானுடைய காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தால் அது எமது செயல்பாடாக வெளிவரும். செயல்பாடுகளிலே மிக முக்கியமான ஒன்று அது கொடையாக வெளிவருவது, அது பரோபகாரமாக வெளிவருவது. உள்ளத்திலே ஒரு வகையான நெகிழ்வுத்தன்மையை குர்ஆன் கொடுக்கும். அது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே
இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட இந்த கருத்தை தெளிவாக சொல்கிறார்கள். அன்னஹு லம்மா கான யுதாரிசுல் குர்ஆன் ஃபி குல்லி லைலத்தின் மின் ரமதான் ஜாதத் முஆயனத்துஹு அல் ஆஹிரா ஃபஅஹ்ரஜ மா ஃபி யதைஹி மின துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஓதியதன் காரணமாக அவர்கள் கியாமத்தை கண்ணால் பார்ப்பது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எனவேதான் ஃபஅஹ்ரஜ மா ஃபி யதைஹி மின துன்யா, தன்னுடைய கையில் இருந்த உலகத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாங்கள் இந்த கருத்தை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவது நோக்கமல்ல. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியிலும் கூட அல் ஹிக்மத்து ஃபீஹி அன்ன முதாரஸத்துல் குர்ஆன் துஜத்திது லஹு அல் அஹ்த பிமஸீதி கினன் நஃப்ஸ் வல் கினா சபபுல் வுஜூத் வல் ஜூது ஃபி ஷர்இ இஅதாஉ மா யம்பகி லிமன் யம்பகி வஹுவ அஅம்மு மினஸ் ஸதகா. ஜூத் என்பது சதகா என்பதனை விடவும் மகத்துவமானது, பெரியது என்ற கருத்தை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தர்மம் கொடுப்பதற்கு தூண்டியது குர்ஆனை படித்ததுதான். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களது சகவாசமும் அல் குர்ஆனை படித்ததனால் ஏற்பட்ட தூண்டுதலும் தான் மிக அதிகமாக தர்மம் கொடுப்பதற்கு நபிகளாரை தூண்டி இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் தற்காலத்தில். எனவே நாங்கள் அதிகமாக பயான்களை செய்ய வேண்டும், அதிகமாக உபன்யாசங்களை செய்ய வேண்டும். நபி அவர்களது காலத்திலே நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ரமலான் காலத்திலே அல் குர்ஆனை அதிகம் தனிப்பட்ட முறையிலும் தொழுகையிலும் ஓதினார்கள். அதன் பொழுது அவர்கள் குர்ஆனின் கருத்துக்களை, போதனைகளை மிக தெளிவாக கிரகித்தார்கள். அவர்களது மொழியாக அரபு இருந்தது. ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாம் அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே அல் குர்ஆனோடு அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு. சஹாபு சுஃபாக்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி சந்தித்தார்கள். அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்களுடைய காலத்திலும் இந்த முதாரசத்துல் இல்ம் அல்லது முதாரசத்துல் குர்ஆன் என்பது மிக அதிகமாக இருந்ததனால் அவருடைய வாழ்க்கையிலே அது அப்படியே பிரதிபலித்தது. நாம் வாழுகின்ற இந்த உலகம் மிக அதிகமாக ஷைத்தானியத்தான சிந்தனைகளால் பரவி காணப்படுகிறது. மனிதனுடைய மனோ இச்சைகள் அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் நாம் ஈமானுக்கு நெருக்கமானவர்களாக, அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக அதிகமான உபன்யாசங்கள், வாதுகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ரமலானுடைய காலத்திலே ஏன் அதிகமான பயான்கள் தேவைப்படுகின்றன? ரமலான் காலத்திலே நற்காரியங்களுக்கு பல மடங்கு நன்மை. அஸ்ஸௌமுலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொன்னதாக சொன்னார்கள். 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மைகள் எழுதப்படும், இல்லை அதனை விடவும் அதிகமாக நன்மை எழுதப்படும் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மாதம் ரமலானுடைய மாதம். எனவே அதிகமான நற்காரியங்களிலே மக்கள் ஈடுபடுவார்கள். தீமைகளுக்கு பல மடங்கு தண்டனை கிடைக்கும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நன்மைகளை அதிகமாக செய்வதற்கான ஒரு பருவ காலம். இந்த காலத்தை நன்மைகள் செய்வதிலே பயன்படுத்தாமல் தீமைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு துரதிர்ஷ்டம். அது ஷைத்தானுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வழக்கமாக தீமைகள் கிடைப்பதனை விடவும் ரமலானுடைய காலத்திலே தீமைகள் செய்கின்ற பொழுது அது அதிகமான மடங்கு தண்டனைகளை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுடைய ஈமான் மிகவும் பலவீனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், அமல்களிலே ஆர்வம் குறைந்து வருகின்ற ஒரு காலகட்டம், தீமைகளுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஏராளமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழுகிறோம். மீடியாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, ஜாஹிலியத்தின் கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. எனவே பயான் நிகழ்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஹுத்துபாக்கள் என்று வருகின்ற பொழுது ஆலிம்களே, ஹுத்துபா ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், உங்களுடைய 5 ஹுத்துபாக்கள் இன்ஷா அல்லாஹ் சில நேரங்களில் அது 4 அல்லது 5 இருக்கும் ஹுத்துபாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. லுஹர் பயான்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தால் 30 நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகள். அதே போன்று தஸ்பீஹ் தொழுகையின் பின்னர் உள்ள பயான் நிகழ்ச்சிகள், சில நேரங்களில் தஸ்பீஹ் தொழுகை இருக்கிறதா இல்லையா என்ற கருத்து முரண்பாடை பற்றி நாங்கள் இங்கு பேசவில்லை. சில ஊர்களிலே தஸ்பீஹ் தொழுகை நடாத்தப்படுகிறது. அவ்வாறு நடாத்தப்படுகின்ற ஊர்களை பொறுத்தவரையிலே, உதாரணமாக எங்களது ஊரை பொறுத்தவரையில் அது இருக்கிறதா இல்லையா என்பதல்ல கேள்வியான விஷயம். சில ஊர்களை பொறுத்தவரையிலே அவ்வாறு இருக்குமாக இருந்தால் 5 ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது 5 நிகழ்ச்சிகளை
நாங்கள் பார்க்கலாம். இஃப்தார் பயான்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் 15 என்று போட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் நடைபெறாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டும் சில நேரங்கள் இஃப்தார் பயன்கள் நடைபெறலாம். எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போட்டி நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்யலாம், பயான்கள் தவிரவும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே உலமாக்களாகிய நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை மேற்கொண்டு நீங்கள் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக மனன நிகழ்ச்சிகள், மனனம் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பாடசாலை இப்போது விடுமுறையில் இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பள்ளிவாயலோடு சம்பந்தப்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யலாம். மதரசாக்களிலே உள்ள மாணவர்கள் அவர்கள் விடுமுறையிலே வந்திருப்பார்கள். அவர்களை பள்ளிவாயலோடு நெருக்கமாக ஆக்கிக் கொண்டு அல் குர்ஆன், ஹதீஸ், மனன சந்தர்ப்ப துவாக்களை எல்லாம் அவர்கள் பாடமாக்குவதற்கான ஏற்பாடுகளை பள்ளிவாயலிலே இருந்து நாங்கள் செய்து கொடுக்கலாம். அதே போன்று கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். லுகர் தொழுகையை தொடர்ந்து, உதாரணமாக சில ஊர்களிலே சுபகு தொழுகையை தொடர்ந்து, சில ஊர்களிலே அசர தொழுகையை தொடர்ந்து, சில ஊர்களிலே இஷா தொழுகையை தொடர்ந்து, இன்னும் சில ஊர்களிலே தராவிஹ் தொழுகையை தொடர்ந்து, அந்த லுகர் தொழுகையை தொடர்ந்தோ அல்லது வேறு தொழுகையை தொடர்ந்தோ அந்த கேள்வி பதில்களை, உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, அது இஸ்லாமிய வரலாற்றோடு தொடர்பான, குர்ஆனோடு தொடர்பான, குர்ஆன் ஆயத்துக்களோடு தொடர்பான கேள்விகளாக இருந்தால் அந்த மாணவர்கள் என்ன செய்வார்கள், இஸ்லாமிய நூல்களை சென்று நிர்பந்தமாக படிப்பார்கள், குர்ஆனை அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். எனவே அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்தலாம். அதே போன்று சோசியல் மீடியா என்று வருகின்ற பொழுது பயான் நிகழ்ச்சிகளை ஜூமினூடாக, உதாரணமாக நாங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்தலாம். யூடியூப் சேனல்களை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போன்று கூகுள் ஷீட்டின் ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது பிசிக்கலி நடத்தப்படுவது பள்ளிவாயல்களிலே. இதனை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். சில புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட கேள்வி பதில்களை நாங்கள் தயாரிக்கலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், பாடசாலையிலே இஸ்லாம் பாடத்தோடு தொடர்பான டெக்ஸ்ட் புக்குகள் இருக்கின்றன. அதே மாதிரி வேறு இஸ்லாமிய நூல்கள் இருக்கின்றன, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன, தப்சீர்கள் இருக்கின்றன. இவற்றை உதாரணமாக ஒரு 5 ஒரு ஹதீஸ் விளக்கம் உள்ள ஒரு புத்தகம், அல் குர்ஆன் விளக்கம் உள்ள ஒரு புத்தகம், பொதுவாக இஸ்லாமிய ஞானங்களை கொண்ட ஒரு புத்தகம், இப்படி ஒரு 5 புத்தகங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த 5 புத்தகங்களுக்குள் இருந்துதான் கேள்விகள் வரும் என்று நாங்கள் அறிவிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் தேடுவார்கள், அவருடைய நேரங்களை பிரயோசனமாக அவர்கள் கழிப்பார்கள். எனவே நாங்கள் அவர்களை என்கேஜ் பண்ணுவோம். உண்மையில் தமிழிலே சொல்வார்கள், வேலை இல்லாது இருப்பவனுடைய மூளை ஷைத்தானுடைய பட்டறையும். அவர்கள் அதிகமாக தூங்குவார்கள் சில நேரங்களில், ஏன் வேலைகள் இல்லை என்று. ஏதாவது நாங்கள் அவர்களை என்கேஜ் பண்ணுவோமாக இருந்தால் நல்ல கருமங்களிலே உண்மையிலே அது ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்துக்கான ஒரு முஹாசபாக்களை நாங்கள் எமது சிறார்களுக்காக வேண்டி கொடுக்கலாம். அந்த முஹாசபா என்றால் என்ன? 30 நாட்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கும். முன்பின் சுண்ணத்துக்களை நான் தொழுதேனா இல்லையா, உதாரணமாக 1ஆம் நாள், 2வது நோன்பு, 3வது நோன்பு என்று வருகின்ற பொழுது முன்பின் சுண்ணத்துக்களை தொழுதிருந்தால் அங்கு ஒரு வரவு வைப்பது. அதே போன்று திலாவத்துல் குர்ஆன் என்று நான் ஓதி இருக்கிறேன், மனனம் செய்திருக்கிறேன் என்று இப்படி ஒரு முஹாசபா லிஸ்ட் ஒன்றை நாங்கள் தயாரித்து எமது சிறார்களுக்காக வேண்டி கொடுக்கலாம். நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், சில ஊர்களை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் முன்மாதிரியாக இவற்றை செய்கிறார்கள். ஆனால் இன்னும் சில ஊர்களிலே இல்லை என்றால், இந்த முன்மாதிரியாக செய்யப்படுகின்ற ஊர்களிலே இருந்து எடுத்து இந்த ஆலிம்கள், ஆலிமாக்கள் இதனை செய்யலாம். இதனை ஊர் வாரியாக செய்யலாம், குடும்ப வாரியாக செய்யலாம், வீடு வாரியாக நாங்கள் செய்யலாம். அதே போன்று தாய் தகப்பனுடன் அன்பாக பழகுவது தொடர்பாக அந்த முஹாசபாவிலே ஒரு பகுதி இருக்க வேண்டும். சதக்கா என்று கொடுத்தேனா, காலை மாலை ஔராதுகளை நான் ஓதி இருக்கின்றேனா, உடையை, உடலை, இடத்தை நான் சுத்தமாக வைத்திருக்கின்றேனா, எனது வேலைகளை நானே செய்திருக்கின்றேனா என்றெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு முஹாசபாவினுடைய அந்த லிஸ்டை நாங்கள் எடுத்துக் கொடுக்கலாம். அதே போன்று நான் சிலருடைய, அதாவது நாங்கள் போட்டிருக்கின்ற இதனை பார்த்தால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஊரில் இருக்கின்ற சில பொறுப்புதாரிகள் இருப்பார்கள், உலமாக்கள் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் பிரித்து சில பொறுப்புகளை நாங்கள் கொடுக்கலாம். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு 5 உலமாக்களுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுப்பது. அவர்கள் ஜூம் மற்றும் யூடியூப் ஊடாக, சேனல் ஊடாக ஹிஸ்பு மஜ்லிஸ்களை நடாத்தலாம். அதாவது ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் இந்த ஜூமின் ஊடாக ஹிஸ்பு மஜ்லிஸ்களை நடாத்தலாம். அது பிசிக்கலி செய்யணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதற்கு இரவுதான் பொருத்தமான நேரம் என்றும் இல்லை.
சில நேரங்களில் அசருக்கு பிறகு லோகருக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் உதாரணம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் அந்த ஜூமிலே இணையக்கூடிய மாதிரி அப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு. இது நான் சொல்வது அதாவது என்னுடைய கருத்து. இதனை நீங்கள் மோடிஃபை பண்ணி உங்களுடைய ஊருக்கு ஏற்ப அல்லது வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் மாணவர்களை, எமது ஆண்களை, பெண்களை, இளைஞர்களை எல்லாம் பாவம் செய்யாதவர்களாக, வெறுமனை தூங்கிக் கொண்டு காலத்தை கழிக்காதவர்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானவர்களாக அவருடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம், அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், இபாதத்துக்களிலே ஆர்வத்தை அவர்கள் உண்டு பண்ணலாம். அதே போன்று உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஜூன் நிகழ்ச்சிக்கு இவர்கள் பொறுப்பு, இந்த ஷேக் பொறுப்பாக இருப்பார், இந்த ஷேக் இதற்கு பொறுப்பாக இருப்பார், இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நிகழ்ச்சிக்கு இந்த ஊரில் இவரை நாங்கள் பொறுப்பாக போடுவது, கொத்துபாவினுடைய நிகழ்ச்சிகளுக்கான தலைப்புகளை தெரிவு செய்வதற்கு வழிகாட்டல்களை இவர் வழங்குவார் என்று ஒருவரை நாங்கள் பொறுப்பாக போடுவது, ரமலான் மாதத்துக்கான முஹாசபாவை இவர் தயாரிப்பார் என்று இன்னொருவரை நாங்கள் பொறுப்பு. இப்படி நாங்கள் எங்களுக்கு இடையிலே அந்த வேலைகளை உதாரணமாக ஒரு ஊரிலே ஒரு ஜம்இய்யத்துல் உலமா இருக்கு, அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இப்படி ஒவ்வொருவருடைய திறமை வித்தியாசமாக, சிலரை நல்ல யூடியூப் தயாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல வீடியோஸ்களை தயாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் எழுப்பி இந்த சமுதாயத்திலே, நீ இந்த மதரசாவிலே நீங்கள் ஓதினீர்கள், இந்த ஜாமியாவிலே நீங்கள் ஓதினீர்கள், முஸ்லிம் சமூகத்திலே மிகப்பெரிய தேவைப்பாடுகள் காணப்பட்டன, இந்த தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவழித்தீர்களா, நேரத்தை செலவழித்தீர்களா, உங்களுடைய ஆற்றல்களை, திறமைகளை செலவழித்தீர்களா, என்ன மட்டத்திலிருந்து வேலை செய்தீர்கள் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களால் அவற்றை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தலைப்புகளை பொறுத்தவரையிலே ஹுத்துபாவுக்கு ஒரு 30 நிமிடம் ஒதுக்கப்படும், அதற்கேற்ற மாதிரி தலைப்புகள் தயாரிக்கப்பட வேண்டும். லுஹர் பயான், தராவிகை பொறுத்தவரையிலும் தஸ்பீஹ் பயானை பொறுத்தவரையில் இப்படி என்று ஃபிக்ஹ் வகுப்புகளை கூட நாங்கள் நடாத்தலாம். பள்ளிவாயிலில் இடம்பெற வேண்டும். ஏக காலத்தில் அதனை யூடியூப் சேனல் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் மொழிபெயர்ப்பலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடைசியாக முடிப்பதற்கு சில நிமிஷங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவசரமாக முடித்துக் கொள்வோம். நாங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எமது பயான்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கு போட்டிருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரியாக உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். அல்லாஹு தாலாவுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான உறவை ஆழமாக பலப்படுத்துவதற்கான அமைப்பில் தான் எமது உபன்யாசங்கள் அமைய வேண்டும். அலாக்கத்துல் இன்சான் பிரப்பிஹி நாங்கள் சொல்லுவோம். அதாவது அல்லாஹ்வையும் அடியானையும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய தலைப்புகளாக அவை இருக்கிறோம். நற்காரியங்களில் ஆர்வத்தோடு அக்கறையோடு ஈடுபடுவதற்கான ஊக்குவிப்புகளை எமது பயான்கள் கொடுக்க வேண்டும். அந்த பயானை கேட்ட மாத்திரத்திலேயே அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டுமே தவிர இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு வெறுப்பு வரக்கூடாது, அல்லது இது உப்பிச்சப்பில்லாத ஒரு பயான் என்று சொல்லக்கூடாது. ஒரு பிரயோசனம் ஒன்று இருக்க வேண்டும். பாவ காரியங்களை வெறுத்தொதுக்கி அவற்றிலிருந்து தூரமாகி வாழ்வதற்கான ஒரு மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் எமது பயான்கள் அமைய வேண்டும். அது தர்ஹீபோடு தொடர்பானதாக. சமூக உறவுகளின் போது இஸ்லாம் கூறிய நல்லொழுக்கங்களை, நெறிமுறைகளை சிறப்பாக கடைபிடிப்பதற்கு எமது நிகழ்ச்சிகள் உந்துதலாக அமைய வேண்டும். அதே போன்று எமது குடும்ப சூழல் என்று வருகின்ற பொழுது அந்த குடும்ப வாழ்வை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஏற்ற விதத்திலே, அவர்கள் பொருந்து கொள்ளும் விதத்திலே, நவீன கால சவால்களை எதிர்கொள்ளும் முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஊக்குவிப்புகளை எமது பயான்கள் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம் என்பதனால் ஏனைய சமூகங்களுடனான உறவை பலப்படுத்துவதற்கும் சமாதான சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கும் வழிகாட்டும் வகையில் எமது நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும். தேச நிர்மாண பணியில் முஸ்லிம்கள் வகிக்க வேண்டிய பங்கை பொருத்தமான தலைப்புகளின் ஊடாக நாங்கள் வலியுறுத்தலாம். பின்வரும் தலைப்புகள் உலமாக்களால் தெரிவு செய்யப்படலாம் என்று அபிப்பிராயப்படுகிறோம். உதாரணமாக அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா இருக்கிறான், அவன் எல்லையற்ற சக்தி மிக்கவன். இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் பேசலாம். அவன் அறிவுள்ளவனாக இருக்கிறான், அவன் அறிவாளியாக இருப்பதற்கான அத்தாட்சிகளை குர்ஆனிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் எடுத்து காட்டலாம். மறுமை நாளிலே நல்லடியார்களுக்கு கிடைக்க உள்ள கூலிகள், பாவிகளுக்கான தண்டனைகள் பற்றிய ஆதாரபூர்வமான கருத்துக்களை முன்வைப்பது, சுவர்க்கம், நரகம், மஹ்ஷர் மைதானம் பற்றி பேச வேண்டும். இதெல்லாம் கட்டாயமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். இஸ்லாத்தின் அடிப்படையான ஒழுக்கங்களான பொறுமை, அன்பு, ஈகை, சுத்தம், ஐக்கியம், மன்னிக்கும் மனப்பாங்கு, அல் அஃபு, அல் இத்திஹாத், அல் நதாஃபா, அல் ஜூத் வல் கரம்,
அல்ல அல்ல அமானா போன்ற பண்புகளை வலியுறுத்தும் வகையில் எமது பயான்கள் அமைய வேண்டும். அதே நேரம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்ற அமராதுல் குலூப் என்று நாங்கள் சொல்லுகின்ற பெருமை, பொறாமை, கஞ்சத்தனம், நயவஞ்சகம், துவேஷம் போன்றவற்றின் ஆபத்துக்களை விளக்குவதோடு அவற்றுக்கு மாற்றமான அடக்கம், பெருந்தன்மை, தயாளத்தன்மை போன்றவற்றை நாங்கள் வலியுறுத்தலாம். நாவின் விபரீதங்களான பொய், புறம், கோல், அபாண்டம், தேவையற்ற பேச்சுக்கள் போன்றவற்றின் விபரீதங்களை நாங்கள் எடுத்து கூறலாம். அல்லாஹ்வை நெருங்க வைக்கும் காரியங்களான திருக்குர்ஆனை ஓதுவது, மனனமிடுவது, ஔராதுகள், சந்தர்ப்ப துவாக்கள், சதாவும் அவனை பற்றி சிந்திப்பது தொடர்பாக நாங்கள் பேசலாம். உலகில் கௌரவமாகவும் தலை நிமிர்ந்தும் வாழுவதாக இருந்தால் கல்வி கற்க வேண்டும், சொந்த காலிலே நிற்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், ஏனைய சமூகங்களோடு உள்ள உறவுகளை பலப்படுத்த வேண்டும் போன்றவற்றிலே கூடிய அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை எமது பயான்களின் ஊடாக நாங்கள் வலியுறுத்தலாம். பாவ மன்னிப்பு பற்றி நாங்கள் விளக்குகின்ற சந்தர்ப்பத்திலே மறக்கக்கூடாத சில பகுதிகள் காணப்படுகின்றன. விளக்கும் போது பாவங்களின் விபரீதங்கள், அவற்றினுடைய வகைகள், பாவ மன்னிப்பு எப்படி கேட்கலாம், குறிப்பாக அடியார்கள் சக அடியார்களுக்கு இழைக்கும் அநியாயங்கள் பற்றி ஆழமாக வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் ஹுக்கூக்குல் இபாத் எனப்படுகின்ற விஷயத்திலே மிக பெரும்பாலானவர்கள் மிக அதிகமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதனுடைய பாரதூரம் பற்றி தனியாக நாங்கள் விளக்க வேண்டும். குறிப்பாக எமது இளைஞர்களை பற்றிய விழிப்புணர்வை பெற்றோருக்கும் பயிற்றுவிப்பாளர்களுக்கும் வழங்குவதோடு தற்காலத்தில் இளைஞர்கள் வாழ வேண்டிய முறைகளையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய அம்சங்களையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அன்றாட வாழ்வுடன் தொடர்பான பிக்கு சட்டங்களை நாங்கள் பேசலாம். ஆனால் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கட்டாயமாக இங்கு குறிப்பிடே ஆக வேண்டும். சமூகத்தை பிளவுபடுத்துபவையாக எமது பயான்கள் அமைந்து விடக்கூடாது. நான் இந்த இடத்திலே சொல்வதை நீங்கள் குறையாக நினைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். முதலாவது, நான் எனது உரையை நிகழ்த்துகின்ற பொழுது அல்லாஹ் தாலாவுடைய திருப்தியை மாத்திரம்தான் எதிர்பார்த்து நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும். ஹாலிஃப் துஅரஃப் என்று அரபிலே சொல்வார்கள். மற்றவர்களுக்கு மாற்றமாக பேசுங்கள், நீங்கள் அறிமுகமாகுவீர்கள், பிரபலியமாகுவீர்கள் என்று அரபிலே ஒரு கூற்று இருக்கிறது. இந்த ஆளின் மாஷா அல்லாஹ் வித்தியாசமாக பேசினார், ஒருவரும் பேசாதவற்றை பேசினார் என்றெல்லாம் சர்ச்சைகளை உண்டு பண்ணும் வகையில், மக்களுடைய சிந்தனைகளை குழப்பும் வகையில் எனது பயான்கள் அமையக்கூடும். அல்லாஹ்வுடைய திருப்தி மாத்திரம்தான். மக்கள் என்னை புகழ வேண்டும், என்னை மெச்ச வேண்டும், எனக்கு அது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. எனவே சமூகத்தை சிலர் பிளவுபடுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுக்கு விஷயம் தெரியும் என்று மற்றவர்கள் நினைத்து கொள்ளட்டும் என்ற காரணத்தினால் பேசுபவர்களும் இருக்கலாம். அல்லாஹு ஆலம், அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் கூட சமூகம் பிளவுபட்டது போதும். இயக்கங்களாக, கட்சிகளாக, ஊர் வாரியாக, குடும்பங்கள் வாரியாக பிளவுபட்டு சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமூகம் இந்த நிலைக்கு போனதற்கான காரணம் பிளவு. எனவே இருக்கின்ற பிளவு போதும். இந்த சமூகத்தை ஐக்கியப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் முஸ்லிம் சமூகத்தை அதைரியப்படுத்தி பேசக்கூடாது, ஃபெடப்பாக்கி பேசக்கூடாது. தபிஷீர் என்று சொல்வார்கள், பஷாரா என்று சொல்வார்கள், நன்மாராயம் சொல்ல வேண்டும். பஷீரு வலா துனஃபிரு, பஷீரா வலா துனஃபிரா என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நேரத்தை வீணடிப்பவைகளாக எமது பயான்கள் இருக்கக்கூடாது. எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியம் அல்ல. எது நாங்கள் பேசின விஷயத்தினுடைய சாராம்சம் மூளைகளுக்கு சென்று சேர்ந்ததா என்பது முக்கியம். ஆதாரமற்ற கதைகளை நாங்கள் ஒரு பொழுதும் பேசக்கூடாது. நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆலிம்கள், ஆலிமாக்கள் இருக்கிறீர்கள், ஹதீஸ்களை சொல்லுகின்ற பொழுது அந்த ஹதீஸிலே இருக்கின்ற கருத்து அழகாக இருக்கிறது என்பதற்காக வந்து சொல்லிவிடக்கூடாது. அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா, அந்த ஹதீஸை பற்றி வேறு யாரும் வித்தியாசமாக பேசி இருக்கிறார்களா என்பதனை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மாஷா அல்லாஹ் தற்போது நவீன சாதனங்களின் மூலமாக இருக்கிறது. எனவே கட்டாயமாக ஒரு ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தராதரம் என்ன என்று பார்த்து கொள்ள வேண்டும். அஷத்து தஅஃப் எனப்படக்கூடிய மிக அதிகமான பலவீனமான ஹதீஸ்களை என்ன காரணம் கொண்டும் சமூகத்திலே நாங்கள் பேசக்கூடாது. சமூகத்தினுடைய சிந்தனைகளால் புரிய முடியாத கருத்துக்களை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் முன்வைக்க கூடாது. அரைத்த மாவை நாங்கள் அரைக்க கூடாது. அதே நேரம் ஒரு தலைப்பிலே நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உப்பு சப்பற்றவைகளாக எமது பயான்கள் அமையக்கூடாது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் எல்லோரும் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இருக்கும் சிக்கல்களை இன்னும் அதிகரிப்பவையாக
இல்லாமல் அவை இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதே போன்று ஈமானை, பண்பாடுகளை வளர்ப்பவையாக, அமல்களை தூண்டுபவைகளாக, ஆக்கபூர்வமானவைகளாக, அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் எதிர்பார்த்தவையாக, நன்கு திட்டமிடப்பட்டவையாக இருக்க வேண்டும். ஒரு பயானுக்கு போவதற்கு முன்னால் அது சம்பந்தமாக பிளான் பண்ண வேண்டும். நான் யாரிடத்திலேயும் போகின்றேன், என்னுடைய ஆடியன்ஸ் யார், வரக்கூடியவர்களே இளைஞர்கள் இருக்கிறார்களா, பெண்கள் இருக்கிறார்களா, சிறுவர்கள் இருக்கிறார்களா, பாமரர்கள் இருக்கிறார்களா என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து எவ்வளவு நேரம் நான் பேச வேண்டும், எதனை பேச வேண்டும், எதனை பேசக்கூடாது என்ற அந்த விஷயங்களை மிக கவனமாக திட்டமிட்டுத்தான் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதே போன்று இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் சில வெப் தளங்களில் இந்த சில தலைப்புகளை தேடலாம் என்று நான் இந்த இடத்திலே சிபார்சு பண்ணுகிறேன். இங்கு நான் போட்டிருக்கின்ற மௌதுஆ லி ஹுத்தபில் ஜும்ஆ, நீங்கள் ஜும்ஆவிற்குரிய தலைப்புகளை தெரிவு செய்வதாக இருந்தால் நான் போட்டிருக்கின்ற www.rslantext.com எனப்படக்கூடிய அந்த வெப்சைட், இதனை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இதற்கு மேலால் இருக்கின்ற அந்த saeed.net என்ற விஷயத்திலும் இருக்கலாம். முதலாவதனை விடவும் இரண்டாவது பகுதியிலே மிகவும் அதிகமான பிரயோசனம். ஏனென்றால் நீங்கள் ஒரு தலைப்பை கிளிக் பண்ணினால் அந்த தலைப்புக்குள் வர வேண்டிய குர்ஆன் வசனங்கள் என்ன, ஹதீஸ்கள் என்ன என்பவற்றை எல்லாம் மிகவும் அழகாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒரு பயானுக்கு தயாராகுவதற்கு முன்னால் கூட இவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இறுதியாக நான் முடிப்பதற்கு முன்னால், ஒரு வளமான காலம் ரமலான், இது ஒரு பல்கலைக்கழகம், இதனை நாங்கள் ஒரு ஆன்மீக குளியலறை என்று கூட சொல்லலாம். அதனை இன்ஷா அல்லாஹ் உச்சகட்டமாக நாங்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுமக்களை வழிநடாத்த, அவர்களுக்கு கற்பிக்க, அவர்களுக்கு தர்பியத் வழங்க இருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களையும் நாங்கள் உச்சகட்டமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே இந்த பொதுமக்கள் வந்து சொல்லக்கூடாது, நாங்கள் அறிவியனத்தில் இருந்தோம், நாங்கள் உற்சாகமற்றவர்களாக இருந்தோம், எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாதவர்களாக இருந்தோம், எங்களை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை, நெறிப்படுத்தவில்லை, இவர்கள் எங்களோடு தான் இருந்தார்கள், இவர்கள் மதரசாவிலே ஓதினார்கள், ஜாமியாவிலே படித்தார்கள், ஆனால் இவர்கள் தாமும் தம்முடைய பாடும் என்றிருந்தார்கள் என்று எங்களை பற்றி, எங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி எங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடக்கூடாது. பள்ளி வாயிலே பயான் பண்ணுவது மாத்திரமல்ல, அது பாடசாலை ஆசிரியராக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஒரு மௌலவியாக இருக்கலாம், மௌலவியாவாக இருக்கலாம், உங்களுடைய இடத்திலிருந்து இந்த பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது நிச்சயமாக இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அந்த விஷயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதோடு கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, ரவாஹு முஸ்லிம். யார் ஒரு நலவை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறாரோ, அதை கொடுத்ததன் மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையை அளவுக்கு இவருக்கும் கிடைக்கும் என்பதெல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியங்கள். எனவே ஒரு சின்ன அளவு பங்களிப்பையாவது நான் செய்ய வேண்டும் என்று நியத்து நாங்கள் வைப்போம். இன்னும் ஓரிரு நாட்களிலே இந்த மகத்துவமிக்க ரமலான் எங்களை வந்து அடைய இருக்கிறது. ஒரு கண்ணியமான ஒரு மாதம். அந்த மாதத்திலே நாம் அனைவரும் தனிப்பட்ட முறையில் அமல் செய்வதனை விடவும், அதற்கும் அப்பால் இந்த சமூகத்துக்கு எமது பங்களிப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, ஆலிமாக்களே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராபித்தத்துன் நலீமியின் எனப்படுகின்ற ஜாமியா நலீமியாவின் பழைய மாணவர் அமைப்பின் மத்திய செயற்குழு, அதற்கும் எமது ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய நியத்துக்களை நீ தூய்மையாக அமைத்துக் கொள்வதற்கும், அதே போன்று நல் அமல்களிலே இந்த குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே அதிகமாக ஈடுபட்டு எம்மையே நாம் வளர்த்துக் கொள்வதற்கும், எமக்கு கிடைத்திருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் சமூகத்தின் நலனுக்காக உச்சகட்டமாக நாங்கள் வழங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ரப்பே எங்களுக்கு கிருபை செய்வாயாக, பாக்கியம் செய்வாயாக என்று பிரார்த்தித்தவனாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொன்னவனாக முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இது தொடர்பாக வந்திருக்கின்ற உலமாக்கள், ஆலிமாக்கள் ஏதாவது கருத்துக்களை சொல்லுவதற்கு விரும்பினால் அவர்கள் தாராளமாக சொல்லலாம், அபிப்பிராயப்படலாம் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.